பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் துதிகன மகிமை உண்டாவதாக. கூடியிருக்கும் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்வோம். உன்னதத்தில் வீற்றிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிற பரலோகத்தின் பரமபிதாவே, இந்த தொழுகையிலே ஒரு கிருபை தயவிருந்து உங்களுடைய ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்தும். கிறிஸ்துவனுடைய கூட நடக்கும்படியாக நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். எங்களுடைய உள்ளத்தை திறந்து நாங்கள் படிக்கும் பொழுது ஆவியானவராலே எங்களுக்கு உணர்வை தர வேண்டுமா என்கிறோம். கேட்டு அதை விட்டுவிடாமல் நடக்குவது ஜபத்தை இயேசு மூலம் ஏறெடுக்கும் நல்ல பிதாவே. வாக்கிங் வித் ஜீசஸ், இயேசுவோடு நடப்போம் என்கிற தலைப்பின் கீழே படித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த முறை படிக்கும் பொழுது 12 வயதிலே இருந்து இயேசு கிறிஸ்து, 12 வயதிலே அவர் இயேசு கிறிஸ்து அல்ல, 12 வயதிலே அவர் என்னவா இருந்தார்? இயேசுவாய். தேவாலயத்திற்கு போய் திரும்பி வரும் பொழுது 3 நாட்கள் குழந்தையை காணாமல் 12 வயது குழந்தையை மரியாளும் யோசேப்பும் தேடி சென்றார்கள். ஒரே ஆச்சரிய பிரமிப்பு. என்ன 3 நாள் என்ன பண்ணுச்சு இந்த குழந்தை? எங்கே சாப்பிடுச்சு, எங்கே தூங்குச்சு, என்ன பண்ணுச்சு? நமக்கெல்லாம் அப்படியே கையெல்லாம் நடுங்கிடும். ஒரு மணி நேரம் குழந்தையை பார்க்கல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னாவே நமக்கு தெரியாது. அங்கிருந்து தம்பி வர்றதுக்குள்ள இங்கே என் ஒய்ஃபுக்கு முதல் சண்டே, தம்பிக்கான ஆச்சா போச்சா. 3 நாட்களும் அந்த குழந்தை சொன்ன பதில் தான் அதை விட சாட்டையடி எல்லாருக்குமே. நம்ம எல்லாருக்கும் அந்த சாட்டையடி உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அந்த 12 வயது குழந்தை 3 நாள் என்ன செய்து கொண்டிருந்தது என்று பார்க்கும் பொழுது 49ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது. ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குது, பயங்கர வேகமா போயிட்டு இருக்குது. இன்னொரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பிரசவ வழியில துடிக்குது அப்படின்னா முதல்ல டிக்கெட் புக் பண்ணும்போது டாக்டர்னு நோட் பண்ண சொல்லுவாங்க. உடனே டாக்டர் நோட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சார்ட் ஒட்டுவாங்க. சார்ட்டில் டாக்டர்னு போட்டிருப்பாங்க. எமர்ஜென்சி அப்படின்னா அந்த டாக்டர் போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் ஒரு பேஷண்ட் வந்துருக்காங்க, ஹார்ட் அட்டாக் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே கூட்டிகிட்டு போய் அந்த பேஷண்ட் பார்ப்பாங்க. அப்போ அவருடைய ஒரு ப்ரொஃபஷனல் என்னன்னா, எங்கே ஒரு மருத்துவ உதவி தேவையோ அங்கே தான் அவர் என்ன செய்யணும், தன்னுடைய ப்ரொஃபஷனல். இல்லை நான் ஊருக்கு போயிட்டுருக்கிறேன், எனக்கு லீவு, வெக்கேஷன் போய்ட்டு, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். தன்னுடைய ப்ரொஃபஷனல் கரெக்டாக செய்வார். எந்த இடத்துல தேவையோ அங்கே போய் என்ன செய்யணும். அதே போல் ஃப்ளைட்டில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, அது அவருக்கு அடுத்த வேலை. இந்த 12 வயது குழந்தை அப்போதே தெரிஞ்சிருச்சு, என்னுடைய வேலை என்னவென்றால் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்வதுதான் என்னுடைய வேலை. அதான் சொல்றாரு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? தேடக்கூடாதா? தேடாதீங்க. ஏன்னா என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு 52ஆவது வசனத்தில் இருக்கிறாரு. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனசு தேவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் 30ஆவது வயசு கொண்டே நம்மளை நிறுத்திடுறார். 18 வருஷம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தகவல் ஒன்றுமே இல்லை, எங்கேயுமே இல்லை, யாருமே அதை பதிவு செய்யலை. ஒருவேளை வரலாறு இருக்கலாம், யாராவது அனுமானமாக இது வேணால் சொல்லலாம். ஆனால் 30ஆவது வயதிலே 18 வருடம் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆசாரிய வேலை செய்து இருந்த இயேசு கிறிஸ்துவை லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் அறிமுகம் செய்கிறார். 21-22 வாசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். ஞானஸ்தானத்திற்கு என்ன வயசுன்னு கிறிஸ்தவத்துல பொதுவாக கேட்பாங்க. நன்மை தீமையா அறிஞ்சா போதுங்க, தன்னுடைய பாவத்தை உணர்ந்தா போதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் 30 வருடம் கழித்து ஞானஸ்தானம் எடுத்தார் என்று நமக்கு தெரியவில்லை. அவர் பாவமே செய்யாதவர், பாவத்துக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் தேவனுடைய நீதி நிறைவேறும்படியாக அந்த இடத்துல அவர் வந்து என்ன செய்கிறார்? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். யோவானுக்கு ஏற்கனவே தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். யோவான் ஸ்நானகனுக்கு ஏற்கனவே தேவன் சொல்லி இருந்தார். ஞானஸ்தானத்துக்கு முன்பாகவே சொல்லிட்டாரு, ஒருத்தர் வருவார்,
அவர் வந்து பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அவருக்கு நீ ஞானஸ்தானம் கொடு, அப்பொழுது வந்து உனக்கு ஒரு சாட்சி வெளிப்படும்னு யோவான் ஸ்நானகனுக்கு சொல்லப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29, 30, 32 வாசிங்க. மறுநாளிலே யோவான் 1 கரெக்டான வாசிங்க. இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டீங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜனத்தினால ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். இன்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடி நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். யோவான் ஸ்நானகனுக்கு முதல்ல சொல்லப்பட்டது 2 வேலை. ஒன்று, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்னொரு வேளை இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்ய வேண்டும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அந்த ஞானஸ்தானத்தினாலே இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று எல்லாருக்கும் சாட்சி கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? யோவான் ஸ்நானகனுடைய வேலை. நாம் எல்லாரும் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் எடுப்போம். இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய நீதி நிறைவேறும்படியாக ஞானஸ்தானம் எடுத்தார். மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்து வருவோம். அங்கே யோவான் ஸ்நானகன் தடை செய்கிறார் இல்லையா? ஐயா வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இல்லைப்பா நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். 14, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உமாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியது நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். இப்போ இங்கே மிக முக்கியமான சம்பவம், நீதிக்கு அவர் கீழ்பட்டிருக்கிறார். இவர் தேவனுடைய குமாரன் என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டும். யோவான் ஸ்நானனுடைய வேலையே தான். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. 14, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிட உடனே வானம் திறக்கப்பட்டது. இங்கே ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம் என்ன சொல்லுது? இவர் என்னுடைய நேச குமாரன். யாருமே எதிர்பார்க்கிறார். தேவதூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சொன்னார் இல்லையா? இதோ உலகத்திற்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், நீங்கள் காண்பீர்கள். முன்னணியிலே பிள்ளையை எல்லாரும் மகிழ்ச்சியோடு சென்று அந்த குழந்தையை வணங்கினார்கள். இவர்தான் மேசியா என்று அறிந்து கொண்டார்கள். அடுத்தபடியாக மறுபடியும் வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேச குமாரன் என்று பிதாவாகிய தேவன் அங்கிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிறார். அதற்கு யார் சாட்சியா இருந்தா? யோவான் ஸ்நானகனே சாட்சி. எனக்கே தெரியாது, நான் தேடிட்டு இருந்தேன், சொல்லப்பட்டவர் எங்கே வருகிறாரா, மேசியா எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். வந்தாரு, ஞானஸ்தானம் எடுத்தாரு. எனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சத்தம் உண்டானது கேட்டேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரவும் கண்டேன். இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீசருக்கும் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருந்த மற்ற யூதர்களுக்கும் சொல்லுகிறார். இப்போ இங்க தேவனுக்கும் அல்லது பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன ஒரு உறவு முறை இருக்கிறது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். நேசகுமாரன் என்கிற உறவு. நேசகுமாரன் நமக்கு தெரியும். நேசகுமாரன் இறந்துட்டார். ஆமா, இறந்துட்டார் இல்லையா? நேசகுமாரன். இன்னும் வேற என்ன பேர் இருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு? இறந்துட்டாரு. ஆமா, இறந்துட்டார். மார்க் 1 படிங்க. இப்போ மனசை வச்சுங்க. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்னன்னு கூப்பிடுறாரு? என்னுடைய நேசகுமாரன். மார்க் 1 அதுல என்ன எப்படி சொல்றாரு பாருங்க. அவருடைய அதுல வேறு விதமான ஒரு அழைப்பு இருக்குது பாருங்க. 11, நீர் என்னுடைய நேசகுமாரன். அதுல வந்து இவர் நேசகுமாரன் அப்படின்பாரு. இதுல இயேசுவின் இடத்துல பேசுவாரு, நீர் என்னுடைய
நேசகுமாரன். லூக்கா படிச்சுமா? 3:22 படிச்சுட்டுமா? அதே தான் சொல்றாரு. இவர் என்னுடைய, இன்னொரு முறை வாசிங்க லூக்கா. 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உள்ள உறவு முறையை சொல்லுகிறார். லூக்கா 3:22. நீர், ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த மாதிரி யாருக்குமே தேவன் தன்னை வெளிப்படுத்தினதில்லை, சாட்சி கொடுத்ததில்லை. சொல்லியிருக்கிறார், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் இல்லைங்களா, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஆனால் இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்கிற பொழுது, பிறந்த பொழுது தேவதூதர்களாலே சாட்சி கொடுத்தார். இப்பொழுது ஞானஸ்தானம் பெறும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரன். வேற என்ன பேர் இருக்கு அவருக்கு? நேசகுமாரன். 2வது முறை மறுபடியும் சத்தம் போட்டார். 17ஆம் அதிகாரம். இந்த யூதர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் சீசர்களுக்கும் மறுபடியும் சந்தேகம். இவர் ரொம்ப எளிமையா இருக்காரு, இவர் ஆசாரியத்துவத்துக்கு அல்லது நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக போதிக்கிறாரு, ஓய்வு நாள் அற்புத அடையாளங்களை செய்கிறாரு, இவர்தான் மேசியாவா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருமே ஒரே ஒரு ஐயத்திலே அவரை பார்த்துட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு முறை பிதாவாகி தேவன் வானத்திலிருந்து சத்தமிடுகிறார். மத்திய 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஒரு சின்ன நோட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா, மோசேவும் எலியாவும் பேசுகிறார். யாருங்க? மோசேவும் எலியாவும் பேசுகிறார். சீனாய் மலையிலே தேவன், பிதாவாகிய தேவன் மோசேவை அழைத்து கொண்டு போய் 40 நாள் உட்கார வைத்து 10 கட்டளைகளையும் 613 கட்டளைகளையும் கொடுத்து அனுப்புறார். கீழே போ மோசே. நேரடியாக தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றுக்கொண்டது யாருங்க? மோசே. அதனாலதான் இஸ்ரவேலர்களுக்கு மோசேனா இயேசு கிறிஸ்துவோட மோசே தான் முக்கியம். மோசே தான் எங்களுக்கு உயிர், மோசே சொன்னா செய்வோம், மோசே சொன்னா மோசேன்னே கிடப்பாங்க. அப்புறம் 2வது எலியாவுதுன்னு பேசிட்டு இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி. ஒன்று கட்டளைகள் மூலமாக தேவன் பேசுகிறார், 2வது தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாவாகிய தேவன் பேசினார். காலம் முடிஞ்சிருச்சு. இந்த மோசையை கேட்காதீங்க, தீர்க்கதரிசனத்தையும் கேட்காதீங்க. யாரை தான் நீங்க கேட்கணும்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி. ஞானஸ்தானத்தின் போது இவருக்கு செவி கொடுங்கள்லாம் சொல்லலை. ஞானத்தின் போது இன்ட்ரோடியூஷன் பண்ணிட்டாரு. இவர் தான்ப்பா நீங்க காத்து கொண்டிருக்கிற யூத ராஜசிங்கம் வந்துட்டாரு, இவர் தான் உங்களை ரட்சிக்கிறவர் அப்படின்னு ஞானஸ்தானத்தின் போது சொல்லிட்டாரு, நேசகுமாரன் அப்படின்னு. இங்கே 17ஆம் அதிகாரத்தில் உறுதியா சொல்றாரு, இவருடைய வசனத்திற்கு, இவருடைய சத்தத்திற்கு நீங்கள் என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்க. போன வாரம் அங்கே காங்கேயத்தில் பேசணும். செவி கொடுங்கள்லாம் கீழ்ப்படியுங்கள். சும்மா கேட்டுட்டு போறதில்லை. செவி கொடுங்கள் என்றால் கீழ்ப்படியுங்கள். இதை பேதுரு மறுபடியும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நினைவு கூறுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை சொல்றாரு பேதுரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பின்பு பேதுரு எழுதின நிருபத்தை எழுதும் பொழுது இந்த சம்பவத்தை பேதுரு மறக்காம 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தின் மகிமை பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தின் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். நல்ல தெளிவா சொல்றாரு பேதுரு. மறக்கவே இல்லை அந்த காட்சி. அந்த இடத்துல கேட்கிறாரு, உமக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்குவோம். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி வாழ்க்கையில யாருமே கண்டிருக்க முடியாது. எலியாவும் மோசேயும் பேசுகிறதையும் சத்தம் உண்டாகிறதையும் எத்தனை பேர் அந்த சம்பவத்தில் எத்தனை பேர் இடைப்படுறாங்க? பிதாவானவர் பேசுகிறார்,
எலியா அங்கே நிற்கிறார், மோசே அங்கே நிற்கிறார், இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே நிற்கிறார், பேதுரு நிற்கிறார். இத்தனை பேர் இருக்கும் பொழுது பேதுரு என்ன சொல்றீங்க? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற சத்தம் உண்டாகி மகிமையில் இருந்து அவருக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. மீண்டும் மீண்டும் பிதாவாகி தேவன் இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று நேரடியான சத்தத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஏதோ புறா வந்து சொல்லிச்சு, துண்டிச்சுட்டு சொன்னாங்க. யாரோ ஒரு தீர்க்கதரிசினா சொல்லி நிறைவேறிடுச்சு. 500 1000 ஆண்டுகளாக யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தீர்க்கதரிசனம் முறைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து வருவார் என்று. ஆதியாகமம் 3:16 3:16 3:15 மறந்து போயிட்டோமா? என் வித்துக்கும் 3:15 எவ்வளோ லாபம் ஒரு ஜெயிச்சு பார்த்தீங்களா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். 3:15 3:16 நிறைவேறுது. யோவான் 3:16 யோவான் 3 ஆதியாகமம் 3:15 சொல்றாரு. யோவான் 3:16 அது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ போகாமல். சரி, இப்போ இந்த பிதாவாகி தேவன் தமது குமாரனை என்னவென்று அழைக்கிறார்? நேசகுமாரன் என்று அழைக்கிறார். இல்லைங்களா? மத்தேயுல படித்தோம், மார்க்கில் படித்தோம், லூக்கால படித்தோம். லூக்கா 9:15 இதே சம்பவத்தை மறுபடியும் மருத்துவர் எழுதுறாரு. லூக்கா 9:15 பாருங்க. அவர்கள் அந்தபடியே தப்பா எழுதினா 35 மணிக்கு 35 34 35 இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்திற்குள் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிற்று. அந்த சத்தம் உண்டாகியில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். இயேசு ஒருவரே காணப்பட்டார். மற்ற 2 பேரும் போயிட்டாங்க. யாரும் எலியாவும் மோசேயும் போயிட்டாங்க. பிதாவானவர் சொல்லிட்டாரு, இவன் என்னுடைய நேசகுமாரன். ஒன்று இவங்க 2 பேர்த்துக்கு என்னாச்சுன்னு தெரியல. சரி, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, வந்தாச்சு, இயேசு கிறிஸ்துவத்தில் பேசிச்சு, நம்ம போகலான்ட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மறுபடியும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நேசகுமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார், நேசகுமாரன் என்று அழைக்கிறார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் மீண்டும் ஒரு முறை சத்தம் உண்டாகிறது. எத்தனை முறை இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதாவாகிய தேவன் உறுதிப்படுத்துகிறார். எப்படி அதெல்லாம் செய்கிறாரு? யோவான் 12:28 இது வேற சம்பவம். 27 இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, ஜெபம் பண்றாரு. நின்ன வாக்கில் ஜெபம் பண்ணிடுறாரு. அவருடைய உள்ளம் கலங்குகிறது, பயம் ஏற்படுகிறது. இந்த பரிசேயர் சதுசேயர் பண்ற சதியெல்லாம் பார்க்கும் பொழுது பிதாவுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று ஒரு பயம் ஏற்பட்டு ஜெபம் பண்றாரு. பிதாவே, இந்த வேலை இன்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தே, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றேன். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து தேவன் மோசேயினிடத்தில் என்று பேசினார். பேசுகிற தெய்வம் யார் பேசினார்? நம்முடைய தெய்வம் யாருங்க? பேசுகிறது. மோசேயினிடத்தில் பேசினார், ஆபிரகாம் இடத்தில் பேசினார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சத்தமிட்டு எல்லாரும் கேட்கும்படியாக பேசுகிறார். இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடுமுழக்கம் என்றாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவர்களை பேசினார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. தெளிவாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய நேசகுமார் என்று சொல்கிறார். தான் பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிறார். நான் அவரை உங்களுக்காக அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் அவருக்கு என்ன கொடுங்க? செவி கொடுங்கள், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். எப்படி மகிமைப்படுத்துவார்? நம்ம செய்கிற அற்புத அடையாளங்கள் எல்லாம் யாரை மகிமைப்படுத்தினது?
பிதாவாகிய தேவனை எல்லாரும் ஓடி வந்து தேவனை மகிமைப்படுத்தினால்தான் இருக்கும். இயேசு சொல்லுவாரு, நான் செய்யல, இது யார் செஞ்சது? பிதாவானவர் செஞ்சது. கல்லறிறாங்க. எது கல்லறீங்க? நான் செய்யல, பிதாவானவர் செய்த கிரியை நிமித்தமாக நீங்க என்ன செய்யுங்க? கல்லறிகிறீர்கள். பிதாவுடைய சத்தத்திற்கு கேட்டு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து நடந்தார். அவருடைய சத்தத்திற்கு கேட்டு கீழ்ப்படியும்படியாக நமக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது பிதாவானவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். நேசகுமாரன் என்று அழைக்கிறார், பிரியமானவர் என்று அழைக்கிறார், வேறு அழைக்கிறார். இது யோவான், இவர் பேதுரும் சாட்சி கொடுக்கிறார், யோவானும் சாட்சி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சாட்சி கொடுக்கப்பட்டது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே பிதாவானவர் தன்னுடைய குமாரனை என்னவென்று அழைக்கிறார் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7-8. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய உரி தர அக்கினி ஜுவாலிகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்க உம்மை ஆனந்த தயனத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உங்களுடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறது. ஃபுல்லாக படிச்சா நமக்கு நேரம் இல்லை. இப்போ இந்த குமாரனை நோக்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது சொன்னார், என்னுடைய நேசகுமாரன். இப்பொழுது குமாரனை நோக்கி என்னவென்று சொல்லுகிறார்? தேவனே என்று கூப்பிடுகிறார். சங்கீதம் 45 இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நோட் பண்ணிக்க அந்த வசனத்துக்கு கீழே. சங்கீதம் 45 6-7 வசனம். சங்கீதம் 45 6-7 வசனத்திலே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. எபிரேயர்ல அந்த ஆசிரியர் நினைவு கூறுகிறார். 45 6-7. தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. இது தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? உன்னுடைய சந்ததியிலே ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன். மத்தியில் ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஆரம்பிக்கிறார் ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்துவை வம்ச வரலாறு ஒரே 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 டக்குன்னு படிக்க பாருங்க. ஆபிரகாமின் குமாரனும் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய. ஏன் தாவீது அங்கே முக்கியமாக ஆபிரகாமுக்கு அப்புறம் சொல்றாருன்னா, தாவீதுக்கு சொல்லப்பட்டது உன்னுடைய வம்சத்திலே, யூத வம்சத்திலே ஒரு ராஜா என்றென்றைக்கும் இருக்க போகிறார். அந்த தீர்க்கதரிசனம் இங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது. 45:6. தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் சொல்றாரு. நீர் தேவன், உம்முடைய தேவன் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இவரே சொல்றாரு, குமாரனை நோக்கி என்ன கூப்பிடுறாராமா? குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. இப்போ பிதாவாகிய தேவன் தமது நேசு குமாரனை என்னவென்று அழைக்கிறார்? தேவனே என்று அழைக்கிறார். ஒரு எப்ப தேவனானார்? உயிர்த்தெழுந்த பிறகு தோமா, டக்குன்னு படிப்போம், யோவான் 20ஆம் அதிகாரம் 28 வசனம். யோவான் 20:28. திடீர்னு இயேசு கிறிஸ்து தரிசனமாகி தோமா கூப்பிட்டு, தோமா இங்க வந்து பாருப்பா, நீ ஏன்ப்பா இப்படி அவிசுவாசமா இருக்கேன்னு சொன்ன உடனே தோமா என்ன சொல்றாரு பாருங்க. 20:28. தோமா அவருக்கு பிரயோஜனமாக, என் ஆண்டவரே என் தேவனே. யார் கூப்பிடுறாரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், நாம சொல்லல. எபிரேயர் 1 சொல்லிட்டாரு, குமாரனை நோக்கி தேவனே. இவர் எப்ப தேவன் ஆனாரு? உயிர்த்தெழுந்த பிறகா? அல்ல, ஆதியிலிருந்தே அவர் தேவன். எப்ப இருந்தே தேவன்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நேசகுமாரனாக தேவனுக்கு தெரியப்பட்டார். ஆதியே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 2 தேவனங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதைத்தான் எபிரேயர் 1 சொல்றாரு. ஆக குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய தேவன்
இந்த தேவன் எங்க இருக்காரு? ஆதியில் இருந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அந்த இடத்துல தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது வார்த்தையாக இருந்தது யாரு? தேவன். தேவன் தானே. இந்த 1ஆம் வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யார் அவர்? வார்த்தையாகியவர். அந்த வார்த்தையாகியவர் யாரு? தேவன். நீ இயேசு கிறிஸ்து நம்ம சொல்ல போறோம். இப்போ 8ஆம் வசனம், 13ஆம் வசனம், 13, 14. அவர் இரத்தத்தினாலது மாம்ச சித்தத்தினாலது புருஷனுடைய சித்தத்தினாலது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே. யாருடைய மகிமை இது? எந்த மகிமை இது? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்தார். அவர் எங்கே இருந்தாரு? ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே தேவனாய் இருந்தார். ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். அவர் பூமியிலே மனுஷனாய் பிறந்தார். மாம்சத்திலே நம்மை போல பிறந்தார். இதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வேகமாக போயிட்டு ஆகணும். என்னை இடையில நிறுத்தவும் முடியாது. 5 இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் தேவனுக்கு சமயமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம் வெறுமையாகி அடிமையில் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சாயலா இருந்தாருங்க? மனுஷ சாயலானா அதுக்கு முன்னால தேவனுக்கு சமமாய் இருந்தார். தேவனுடைய ரூபமாய் இருந்தார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அதனாலதான் அவர் கூப்பிடுறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை அவரும் தேவன், இவரும். அந்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் தன்னை வெறுமையாக்கி மனிதனாக இந்த பூமிக்கு தன்னை பிறந்தார். அந்த அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு? மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, கற்பனை அல்ல, கதை அல்ல. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ராஜா எங்கேன்னு எங்க போய் அரண்மனையில் போய் தேடுறாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? எங்களுக்கு காட்டுங்க, நாங்கள் வணங்கிக் கொள்ள வந்திருக்கிறோமே என்று. இந்த மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்த அவர், தேவனோடு இருந்த அவர், தன்னுடைய சிருஷ்டிப்பின் வேலையெல்லாம் முடித்தவர், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, தன் பிதாவாகிய தேவன் சொன்ன வேலையை செய்யும்படியாக இந்த பூமிக்கு மனுஷனாய் பிறந்தார். 11 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு. இது எப்ப எல்லா வேலையும் முடிச்சிருக்கப்படும். அதனாலதான் தோமா சொல்றாரு, தேவனே, ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் அவிசுவாசி ஆயிட்டேன், என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம், இங்கே இருளில் 1:13, அது முக்கியமான வசனம். வார்த்தை அங்கே முக்கியம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரன். இப்ப என்ன பேருங்க அவரு? அன்பின் குமாரன், நேசகுமாரன், பிரியமானவர், தேவன், அன்பின் குமாரன். இதெல்லாம் யார் சாட்சி கொடுத்தா? பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை குறித்து சாட்சி கொடுத்தது. யோவான் 3:16 திருப்பி சொல்லி பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஒரே ஒரு பெயரான குமாரன் தான் இருந்தாருங்க. இப்ப நம்மளையெல்லாம் குமாரனும் குமார்த்தியுமே அழைத்திருக்கிறார். அதனாலதான் அங்க ஒரே பேரான குமாரன் சொல்றாரு. அங்க யார் வந்தா? பிதாவாகிய தேவனுடைய குமாரன் வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம். அன்பின் வெளிப்பாடு. இவர் யாருங்க? அன்பின்
வெளிப்பாடு 9ஆம் வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினாலே அவரை இவ்வுலகத்தில் என்ன பண்றாங்க? சென்ட் பண்றாரு, அனுப்புறாரு. ஒரு கொரியர் அனுப்பப்பா, ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் அப்படின்னு கேட்குறோம். கொரியர் அனுப்புறதுக்கு பதிலாக அவரே வந்து நின்றாருன்னு என்ன சொல்லுவான்? எப்பா நீ வந்து என்ன பிரயோஜனம்? டாக்குமெண்ட் அனுப்பு. நான் தான் அனுப்பிச்சேன், எங்க வரவே இல்லையா? இதை நான் தான் வந்துட்டேன். நீ வேண்டாம், நீ போயிரு, எனக்கு வேண்டியது என்னது? அனுப்பு டாக்குமெண்ட். தேவனுக்கு அனுப்புறாரு. எதை அனுப்புறாரு? நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் நம்ம மேல் அன்பு வைத்து தமது ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த குமாரனாகிய தேவன் என்றென்றைக்கும் அரசாளுகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். கொஞ்சம் தம்பி ஆதலால் தேவனே, ஆதலால் தேவனே உம்முடைய சிங்காசனம். இப்போ ராஜா வீட்டுக்கு போனாங்க. ராஜா வீட்டுக்கு போனா ராஜாவுடைய பையன் என்ன சொல்லுவாங்க? ராஜான்னு சொல்லுவாங்க, ராஜகுமார் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. வேலைக்காரன்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? ராஜா, அவரு ராஜா தான், இவரும் ராஜா. இவரு ஒன்னா, அவரு ஒரு ராஜா, இவரு ஒரு ராஜா. அந்த ராஜா இந்த ராஜா அமைச்சிருக்கிறாரு, எனக்கு அப்புறம் இவர் தான் ஆட்சி பண்ணுவாரு. இதுலதான் நம்ம ஆளுக்கு சதி பண்ணி அந்த பையனை கொண்டுருவாங்க. இல்ல பையன் சதி பண்ணி அவங்க அப்பனை கொண்டுருவான். இது எங்க நடக்குது? இஸ்ரவேல் ராஜாக்குடி நாட்கள்ல நடந்துட்டே இருக்கும். ராஜா என்பது ஒரு பொதுவான பதவி. அந்த பதவியில அடுத்தடுத்து வரும்போது அவர்கள் ராஜாவா இருக்கிறார்கள். பிரதமர் என்பது ஒரு பொதுவான பதவி. அதுபோல தேவன் என்பது ஒரு பொதுவான பதவி, ஒரு தன்மை, ஒரு காட். அதுல யார் இருக்கிறா? தேவனே உம்முடைய தேவன். யார் இருக்கிறா? பிதா, குமாரன், பரிசுத்தர். அதிலே பிதாவாகிய தேவன் தமது குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அப்படிதானே? அந்த தேவன் தன்னை, குமாரனாகிய தேவன் தன்னை கொலைசர் என்று 9ஆம் என்ன பரிபூர்ணமாய். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார் இல்லையா? அவர் செய்கிற செய்கைகளையும் அவருடைய அன்பையும் அவருடைய கிரியைகளையும் யாரெல்லாம் பார்த்து விசுவாசித்தார்களோ அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டாச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு சேவை இருந்தது. பரிசுத்தாவியானவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், காட்டுறாரு, நான் இங்கதான் இருக்கிறேன், நான் இவரோடு கூட இருப்பேன். இங்கே உம்முடைய தேவன், இந்த தேவன் அப்போஸ்தலர் 20:28 தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. 3:16 தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எந்த தேவன் வெளிப்பட்டார்? குமாரனாகிய தேவன் வெளிப்பட்டார். பிதாவாகிய தேவன் அங்கு இருக்கிறார், பரிசுத்தாவியாகிய தேவன் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் தமது குமாரனை அனுப்பி வைத்தார். குமாரன் பிதாவுக்கு சமமாயிருப்பதை, தேவன் என்கிற சமமாயிருப்பதை விட்டு கொடுத்த ஒரு மண்ணிலே மனுஷவதாரமாய் அடிமை ரூபம் எடுத்து வந்தார். பிதா இங்கேதான் இருக்கிறார், நல்ல கவனிச்சுக்கணும். இவர் இங்கிருந்து சத்தம் போடுறார், இவருடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இடையில பரிசுத்தாவினர் வர்றாரு, அவர் வந்து சாட்சி கொடுக்கிறார், இவருக்கு நீங்க செவி கொடுங்க. மோசே கொடுத்தது போதும், எலியா கொடுத்தது போதும், அவங்க காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இன்று ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்னை வந்து அனுப்பி எடுக்கிறோம், நாமத்திலே என்ன ஞானஸ்நானம் சொல்லி எடுக்கிறோம்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம்
37. அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து தேவன், பிதாவாகிய தேவன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாரா? இயேசுவை பிதாவன் என்று சொன்னாரா? இயேசுவை பரிசுத்தாவி என்று சொன்னாரா? ஞானஸ்தானத்திலே தப்பு நடந்துருச்சுன்னா நம்முடைய விசுவாச ஓட்டம் வீண். பிலிப்பு தெளிவா சொல்றாரு, இயேசு தேவனுடைய குமார், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு பிதாவாகி தேவன் விசுவாசிக்க கூடாது. இயேசு பரிசுத்தாவியன் விசுவாசிக்க கூடாது. பரிசுத்தாவியன் இயேசு என்று விசுவாசிக்க கூடாது. பிதா இயேசு என்று விசுவாசிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு ஞானஸ்தானம். இப்ப யோவான் 3:16 படி. யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரன். தேவன் தன்னை அனுப்பவில்லை, தன்னை குமாரனாக வெளிப்படுத்தவில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ, யாரை விசுவாசிக்கணும்? குமாரனை விசுவாசிக்கணும். என்னன்னு விசுவாசிக்கணும்? இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். இதை விசுவாசியாத யூதர்கள் தான் சிலுவிலே அறையும் என்று சொன்னார்கள். இன்று யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்காமல் இருக்கிறோமோ அவங்க நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சிலுவில அரைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் யார் அன்பு கூர்ந்தா? பிதாவாகிய தேவன். எல்லா இடத்திலையும் பிதா செயல்படுகிறார். யார் மூலமாக செயல்படுகிறார்? இயேசு கிறிஸ்து. ஒன்று பொருந்திய முடிச்சலாம். டைம் ஆச்சு, நான் இன்னைக்கு மலைக்கு வேறு போகணும். கடைசி ஒரு வசனம் வாச்சு நான் உதவி செய்வோம். 1 Corinthians 8:6 வசனம். பிதாவாகி ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ரோவான் 1:1-2. அவராலே அன்றி ஒன்றும் உருவாகவில்லை. இங்க தெளிவா சொல்றாரு, பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு. அடுத்து யார் இருக்கிறா? கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிற்று. வீட்டை கட்டுறாரு ஒருத்தர். யாருக்கு இன்ஜினியர்? சுகுமார் இன்ஜினியர். சுகுமார் இன்ஜினியரா கட்டினாரு? ரஜ்மாலம் மேஸ்திரி தான் கட்டினாரு. மேஸ்திரியா கட்டினாரு? சித்தாள் தான் கட்டினாரு இல்லையா? ஆனா யார் பேர் சொல்றான்? சுகுமார் இன்ஜினியர். இந்த வீடு சுகுமார். பிதாவானவர் உலகத்தை சிருஷ்டித்தார். யாரை கொண்டு சிருஷ்டித்தார்? இயேசு கிறிஸ்து. அதான் அந்த வசனம். குமாரன் மூலமாக நாம் உண்டாங்க. யோவான் 1:1-2 முடிச்சுக்குவோம். அவ்வளவுதான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்போ இறுதியாக இயேசு கிறிஸ்து தேவனாலே என்னவென்று அழைக்கப்படுகிறார்? பிதாவாகிய தேவனாலே என்னவென்று அழைக்கப்படுகிறார்? தேவன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பிறந்த பொழுது தேவதூதர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இம்மானுவேல் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். இவரில் பெருமையாக இருக்கிறேன், என்னுடைய குமாரன், என்னுடைய நேசகுமாரன். இறுதியாக அவரை மீண்டும் தேவனாக ஏற்படுத்தினார். ஏன்னா உலகம் உண்டாவதற்கு முன்பதே அவர் யார்தான்? தேவன் தான். பிதாவாகிய தேவனோடு இருக்கிற ஒரு தேவன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியாகிய தேவன். அந்த தேவன் குமாரனாகிய தேவன் மாம்சத்திலே வந்தார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். இவரைத்தான் நாம் அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்று அல்ல. இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன் குமாரன் என்று அல்ல. குமாரன் பரிசுத்தாவி என்று அல்ல. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். கடைசியாக எபேசியர் 5 அதை சொல்லலாம். எபேசியர் 5
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அங்கே எப்படி செயல்படுறாரு பாருங்க. எபேசியர் 5 இல்லை மன்னிக்கணும், ரோமர் இல்லை பண்ணி ஒரு ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உறுதி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் நாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். யார்கிட்ட யார் வேண்டுதல் செய்கிறார்? ஆவியானவர் நமக்காக அவருக்கே வேண்டுதல் செய்கிறாரா? பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். 34 வசனம். இப்போ ஒருத்தர் வேண்டுதல் செய்கிறார். ஒரே அதிகாரத்தில் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துகிறார், குமாரனை காட்டுறார். மூணு பேர் உட்கார்ந்துகிறார். 34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர். நான் போய் என் வலது பாரசத்தில் எங்க உட்கார முடியுமா? கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையே வளர்ந்து ரைட் சைடு உட்காந்துருப்பாங்க. தெரியல மாறி உட்காருங்க அப்படின்னாங்க. எனக்கே புரியல. வலது பக்கம் இடது பக்கம் ஒருத்தர் அப்போ தான் தாலி கட்டுறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னாங்க. இல்லை ரைட் சைடு தான், இப்படி உட்காந்து கட்ட முடியாது அப்படின்னாங்க. ஆனால் இருந்தால் தானே உட்கார முடியும். ஒருத்தரே இருந்துட்டு வலது யாரோ ஒருத்தர் கூட உட்கார அப்பதான் வலது இடது முக்கியம். இங்க என்ன சொல்றாரு? இவரே தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர் நமக்காக வேண்டுதல். இன்றைக்கு பரலோகத்திலே நமக்காக 2 பேர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனிடத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனிடத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். யாரிடத்திலே வேண்டுதல் செய்கிறார்? பிதாவாகிய தேவனிடத்திலே. நானே என்கிட்ட பேசிட்டு இல்லை. பிதாவாகிய தேவனிடத்திலே வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கள் இன்று நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே கூடி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் இருக்கிறோம். அவர்கள் மூவரும் சேர்ந்து இந்த உலகத்தை படைத்திருக்கிறார்கள், வேதத்தை கொடுத்திருக்கிறார்கள், நம்மை வழிநடத்தியிருக்கிறார்கள். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து பூமியிலே மனுஷனாய் பிறந்தார். அவர் சென்று பரிசுத்த ஆவியானவரை யோவான் 14 அனுப்பிவிட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் இன்று வலது பாரசத்திலே தேவனுடைய வலது பாரசத்திலே என்னவா இருக்கிறார்? தேவனாய் இருக்கிறார். தனியா இல்ல. ஸ்தேவான் கல்லெறிஞ்சு சாகும்போது கடைசியா ஸ்தேவானுக்கு ஒரு காட்சி. உட்கார்ந்து இருக்கிறவர் எந்திரிச்சிட்டாரு. இப்போ உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து தேவன் மரிக்கும் பொழுது எந்திரிச்சு நிற்கிறார். ஒரு ஹானர் கொடுக்கிறாரு ஸ்தேவானுக்கு. வாப்பா, உன் ஊழியம் நிறைவேற்றிட்டு. எங்க உட்கார்ந்து இருக்காரு? தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற கிறிஸ்துவை பார்த்து ஸ்தேவான் மரிக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இன்று நமக்காக பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் தொடர்ந்து